அன்பு மேத்ஸ் எனக்கு எல்லோரும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான் டச் பண்ணி ஆள்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கணக்கு போகலாம். நான் இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு 8ஆம் வகுப்பு கணிதத்தில் எடுத்துக்காட்டு 4.6 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை 14,150க்கு வாங்கினார். மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக 1,350 செலுத்தினார். பிறகு அதனை அவர் 19,250க்கு விற்றார் எனில் அவரின் லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை கணக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ தீர்வுக்கு போகலாம். துணி துவைக்கும் இயந்திரத்தோட விலை மொத்த அடக்க விலை என்னது, அதோட ப்ளஸ் இதர செலவுகளை கூட்டுகிறோம். 14,150 வாஷிங் மிஷினு 1,350 கொண்டு வரத்துக்கு செலவு பண்ணுது. மொத்தம் 17,500. அப்போ விற்பனை விலை எவ்வளோ விற்றாரு? 19,050. இங்கே விற்பனை விலை அடக்க விலையை விட அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், லாபம் தான் ஏற்படும். அப்போ லாப சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம். லாபம் பை அடக்க விலை இன்று 100%. லாபம் அளவு 19,250 14,500 கழிச்சா கிடைக்கும். அடக்க விலை 17,500 இன்ட்டு 100ன்னு போட்டுக்கிறோம். ரெண்டையும் கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 17,050 பை 17,500 இன்ட்டு 100%. இங்கே 1,750 இங்குள்ள 1,750 கழிச்சா கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன வரும்? 1/10. அப்போ இதில் உள்ள ஒரு ஜீரோவுக்கு இதில் உள்ள ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணோம்னா 10%. அப்போ அந்த வாஷிங் மிஷினை வாங்கி விற்றதில் எவ்வளோ லாபம் கிடைக்குது? 10%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான் டச் பண்ணி ஆள்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.